ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னாலே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்னென்னா இன், ஆன், அட் இந்த 3 வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். பட் இதை தவிர்த்து நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன்னா என்னென்னா ஒரு லிங்க் நவுன் டு அனதர் வேர்ட்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் உள்ள நவுனை மற்ற வேர்ட்ஸ் கூட, அதாவது மற்ற வேர்ட்ஸ் வந்து நவுனாக இருக்கலாம், வெர்பாக இருக்கலாம், அப்ஜெக்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நவுனை இன்னொரு நவுன் கூடயோ இல்லை இன்னொரு வெர்பு கூடயோ இல்லை அப்ஜெக்டிவ் கூடயோ லிங்க் பண்ணுற வேர்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம். அதிகமாக ப்ரிப்போசிஷன் வந்து வென், வேர், இன், விச் டைரக்ஷனை பொறுத்து நம்ம 3 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். வென் அப்படின்னு எடுத்துக்கும் போது டைமிங், வேர் அப்படின்னா பிளேஸ் அண்ட் லொக்கேஷன். ஸோ அந்த நவுனோட பிளேஸோ அல்லது லொக்கேஷனை பொறுத்தும். இன் விச் டைரக்ஷன் அப்படின்றது வேர் டு கோ, எங்கே போகுது, வேர் டு புட் சம்திங், எங்கே வைக்கணும், இந்த மாதிரியான மீனிங் பொறுத்து நம்ம வந்து 3 டைப்பாக வந்து இதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ டைம் அப்படின்றதுன்னா நம்மளோட கால நேரங்கள் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட், ஆன், இன். அட் எங்கெங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் கவனிங்க, ப்ரிப்போசிஷன் அப்படின்னும் போது நம்ம ஏன் டைமுக்கு முன்னாடி அட்டு போடணும், ஸ்பெசிஃபிக் டேக்கு முன்னாடி ஆன் போடணும், இயர்ஸ்க்கு முன்னாடி இன் போடணும், இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளால் ரைஸ் பண்ணவே முடியாது. திஸ் இஸ் த ரூல். நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், அதை மெமரி பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கொஸ்டினும் எழுப்பாமல் நம்ம இதில் இருக்கிற ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன் அட்டு எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டு வந்து யூஸ் பண்ணணும். எல்லா டைமுக்கு முன்னாடி தான், ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு முன்னாடி அட்டு யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஹாலிடேஸ் அப்படின்றதுக்கு நம்ம அட்டு யூஸ் பண்ணுவோம். ஆன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டே அண்ட் டேட்ஸ், பார்ட் ஆஃப் த டே, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணணும். இதை தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு பிளேஸ், டைமிங் பீரியட் டைம் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ஸ், த டிகேட்ஸ், த சென்ச்சுரி, மந்த்ஸ், சீசன்ஸ், ஆஃப்டர்நூன், மார்னிங், டைம் பீரியட், ஃபியூச்சர் ஸ்டார்ஸ், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று கவனிங்க, இதில் வந்து ஆஃப்டர்நூன், மார்னிங்கில் வந்து நம்ம இன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் நைட்டுக்கு மட்டும் கண்டிப்பாக நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், அட் நைட் அப்படின்றது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபார்மட் ரூல். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அட் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக் டைம் அண்ட் ஹாலிடேஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ மீட் யூ அட் 8 o'clock. இங்கே 8 அப்படின்றத நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் என்ன அப்படின்றத நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ அதனால இங்கே ஸ்பெசிஃபிக் டைமுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அட் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் பாருங்கள், கம் அண்ட் விசிட் அஸ் அட் கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்றது ஒரு ஃபேமஸ் ஹாலிடே இல்லையா. ஸோ அதனால நான் ஹாலிடேக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன், ஹர் ட்ரெயின் இஸ் அரைவிங் அட் 8 o'clock. அவளோட டைம் இங்கே வந்து 8 அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்துருக்கேன், அதனால இங்கே அட் யூஸ் பண்ணுறோம். வி ஹேட் லஞ்ச் அட் 11:30. நாங்கள் வந்து லஞ்ச் 11:30க்கு சாப்பிட்டுட்டோம். ஸோ இங்கே 11:30 அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், அதனால நம்ம இங்கே வந்து அட் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் பாருங்கள், டைமில் ஆன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டே சொன்னோம் இல்லையா. ஸ்பெசிஃபிக் டே, எ டேட் ஆர் ஒன் டே இல்லைன்னா பார்ட் ஆஃப் த டேல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இங்கே ஆன் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எ ஸ்பெசிஃபிக் டே ஆன் மண்டே, ஆன் சண்டே. ஸோ நமக்கு டேஸ்ன்னு கவுண்ட் பண்ணும்போது டோட்டலாகவே 7 days தான் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஆன் மண்டே, ஆன் சண்டே. சரி, இனிமேல் நீங்கள் எப்போயுமே இந்த டேஸை வந்து நீங்கள் சொல்லும்போது ஆன் மண்டே, ஆன் சண்டேனே சேர்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அது வந்து மெமரி ஆகும். த பிக்னிக் இஸ் பிளான்ட் ஆன் சண்டே. ஸோ இங்கே சண்டே அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டே, அதனால நான் இங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். த கிளாஸஸ் ஆர் ஸ்டார்டிங் ஆன் மண்டே. ஸோ என்னோட கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அங்கே நான் ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் பாருங்க, எ டேட். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டே சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு டேட்டுக்கு, ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆன் யூஸ் பண்ண போகிறோம். ஆன் March 27th, ஆன் யுவர் பர்த்டே. ஐ வில் see you on your birthday. நான் உன்னோட பர்த்டேக்கு என்ன பண்ணுறேன், மீட் பண்ணுறேன். ஸோ இங்கே பர்த்டே அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டே, ஒரே ஒரு நாளில் தான் பிறந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஒரு டே. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கோயிங் டு மீட் them on May 18th. ஸோ இங்கே May 18th அப்படின்றது நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த டேட் கொடுத்ததுனால நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், ஆன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், மை பர்த்டே இஸ் ஆன் March 20th. ஸோ இங்கே March 20th அப்படின்றது ஒரு டேட். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒன் டே, எ பார்ட் ஆஃப் த டே. ஒன் டேனா ஆன் சண்டே ஈவினிங். நான் வந்து உன்னை சண்டே ஈவினிங் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அப்படின்ற ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே சண்டே அப்படின்னும் போது நமக்கு இங்கே என்ன தான் வரும், ஆன் வரும். ஏன்னா சண்டே அப்படின்றது ஒரு டே இல்லையா. ஸோ இதுவும் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் ஸ்பெசிஃபிக்கான டைம் கொடுக்குறேன். நான் வந்து ஆன் சண்டே ஈவினிங், நான் வந்து உன்னை சண்டே ஈவினிங் அப்படி மீட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இது மாதிரி ஒரு
ஒரு டேயில் உள்ள ஒரு பார்ட் ஆஃப் த டே யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் சண்டே ஈவினிங் ஐ வில் மீட் ஹர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன். மந்த்ஸ் வித்தவுட் டேட். மந்த் வந்து டேட் இல்லாமல் வருது அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இங்கே இன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் மார்ச், இன் ஜூன். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா மந்த்ஸ் வரும் ஆனால் டேட் இல்லாமல் டேட்டோட வரும் இல்லையா. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இன் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது தப்பு. மந்த்ஸ் வந்து வித்தவுட் டேட்டில் வரும்போது நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், இன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர். ஸோ இன் செப்டம்பர் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வெறும் மந்த் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த மந்தில் வந்து மொத்தமாக 13 டேஸ் இருக்கு இல்லையா. ஸோ 13 டேஸில் எந்த பர்டிகுலர் டே அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ வித்தவுட் டேட்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே இன் தான் யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஐ எம் கோயிங் ஆன் வெக்கேஷன் இன் ஆகஸ்ட். ஸோ வெக்கேஷனுக்காக நான் ஆகஸ்ட்டில் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட்டில் வந்து நான் எப்போ வேணாலும் போவேன். நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இயர்ஸ். இயர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து இன் தான் யூஸ் பண்ணணும். இன் 1999, இன் 2017. ஃபார் எக்ஸாம்பிள் த டைட்டானிக் sank இன் 1912. 1912 வந்து டைட்டானிக் வந்து கடலில் மூழ்கிருச்சு. ஐ வாஸ் பார்ன் இன் 2001. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த டிகேட்ஸ். டிகேட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இன் 60s, இன் 40s. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம 1960s அப்படின்றது மேலே ஒரு கொட்டேஷன் போட்டு எஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆனால் நம்ம ஃபுல் இயர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கொட்டேஷன் யூஸ் பண்ணாமல் வெறும் எஸ் மட்டும்தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நான் வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பரை வந்து கட் பண்ணிவிட்டு வெறும் 60s மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணணும். சிங்கிள் கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த மூவிஸ் ஆஃப் வார் இன் த 90s வேர் டெரிபிள். ஸோ 1990s வந்த வார் மூவிலாம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப டெரிபிளாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 1990s வந்து இந்த மாதிரி நம்ம கொட்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் 1990 போட்டு எஸ் மட்டும் சேர்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், லைஃப் வாஸ் டிஃபிகல்ட் இன் த 90s 40s. ஸோ 90s 40s வாழ்ந்தவங்களுக்கு லைஃப் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த செஞ்சுரிஸ். நம்ம எப்படி இங்கே வந்து இயர்ஸ்க்கு டிகேட்ஸ்க்கு வந்து இன் யூஸ் பண்ணோமோ அது மாதிரி நம்ம இங்கே செஞ்சுரிஸ்க்கும் இன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன் த 18th century. ஸோ நான் ஏன் இங்கே வந்து டிகேட்ஸ்க்கும் இயர்ஸ்க்கும் முன்னாடி வந்து யூஸ் பண்ணுறோம்னா நம்ம அங்கே வந்து பர்டிகுலராக ஒரு செஞ்சுரி பற்றியோ இல்லை ஒரு டிகேட்டை பற்றியோ நம்ம அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா. பர்டிகுலராக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஆர்டிகல்ஸில் பார்த்தோம். அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுரிஸ் வரும்போது நம்ம அங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும், இன் தான் யூஸ் பண்ணணும். இந்த 18th century, இந்த 10th century. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் லிவிங் இன் த 21st century. நெக்ஸ்ட் ஒன், இட் வாஸ் பில்ட் இன் த 6th century. அடுத்தது பாருங்க, சீசன் ப்ளஸ் டைம் பீரியட். இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இன் தான் யூஸ் பண்ணணும். இன் சம்மர், இன் ஆட்டம், இன் 6 weeks, இன் 3 days. ஸோ இங்கே 3 days 3 weeks அப்படின்றது நான் எந்த ஒரு பர்டிகுலரான ஒரு டேவோயோ மென்ஷன் பண்ணலை. நான் இன்னும் 3 நாள் என்னோட ஒர்க்கை முடிச்சிடுவேன், இன்னும் ஒரு 3 வீக்கில் நான் என்னோட ஒர்க்கை முடிச்சிடுவேன். அது வந்து ஒரு டியூரேஷன் தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர ஒரு பர்டிகுலர் டைம் நாங்கள் வந்து அங்கே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம டியூரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா இன் யூஸ் பண்ணணும். தேர் ஆர் மெனி ஃப்ளவர்ஸ் இன் ஸ்ப்ரிங். ஷி வில் பி ஹியர் இன் 3 weeks 3 hours. இன்னும் 3 hours அந்த பொண்ணு என்ன பண்ணிடுவா, இங்கே வந்துடுவா. த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் இன் 10 minutes. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 10 minutes அப்படின்றது இங்கே ஒரு டியூரேஷன் தான். நான் வந்து இதுவே வந்து இப்போ வந்து 10 o'clockனு வச்சுக்கோங்களேன். மீட்டிங் வந்து 10:10 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அட் 10:10 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் இன் 10 minutes. ஸோ இன் அப்படின்றது அந்த டியூரேஷனுக்குள்ளே அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தவிர ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நான் இங்கே கொடுக்கல. ஸோ பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் போகிறோம். பிளேஸ் அப்படின்றது வேர் சம்மோன் ஆர் சம்திங். அந்த நவுன் வந்து ஒரு சம்மோனாக ஒரு பர்சனாக இருக்கும்போது இல்லை சம்திங் ஒரு திங்ஸாக இருக்கும்போது அது எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இதுக்கும் நமக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், அட், என், ஆன். அட் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஃபார் எ பாயிண்ட், அட் த கார்னர். ஸோ ஃபார் எ பாயிண்ட் அப்படின்னும் போது பர்டிகுலராக அந்த பாயிண்டில் இருக்கணும். ஓகேவா. அதுதான் ஒரு கரெக்டாக இப்போ சென்டர், இதுதான் சென்டர்னா அந்த திங்ஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு நம்ம வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுக்கு அட் யூஸ் பண்ணணும். அட் த கார்னர், அட் த சினிமா, அட் த டோர், அட் ஹோம், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபார் அன் என்க்ளோஸ்டு பிளேஸ். இன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ், இந்த மாதிரி ஒரு க்ளோஸான ஒரு பிளேஸ்க்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கார்டன், இன் லண்டன், இன் எ கார், இந்த பார்க். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ் தான், அதாவது ஒரு க்ளோஸான ஒரு பிளேஸ்க்குள்ளே தான் இருக்கேன் இந்த கார்டன். இந்த கார்டனுக்குள்ளே நான் எங்கே வேணாலும் இருக்கலாம். நான் வந்து இந்த கார்டனில் இந்த ஊஞ்சல் பக்கத்தில் தான் இருக்கேன்னு நான் சொல்லலை. ஸோ இல்லை இந்த வாட்டர் பிளான்ட் பக்கத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கும் கொடுக்கல. ஆனால் நான் கார்டனில் இருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன். ஆன் அப்படின்னாலே ஒரு சர்ஃபேஸ் பிளேஸ் தான். அது வந்து சர்ஃபேஸாக இருக்கும், நிலம் மாதிரி ரொம்ப சர்ஃபேஸாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும் திங்ஸ் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் த வால், நான் வந்து வால்க்கு மேலே இருக்கேன். ஆன் த கார்பெட், ஆன் த பேஜ், ஆன் த ஃப்ளோர். ஓகேவா? இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அட்டு பாருங்கள். அட் வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அட் த பிளேஸ், ஒரு பிளேஸில் உள்ள ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஜான் இஸ் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் ஜான் வந்து வெயிட் பண்ணுறான். ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல பஸ் ஸ்டாப் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் தான் இல்லையா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸை வந்து நம்ம அட் வச்சு மென்ஷன் பண்ணுறோம். த ஷாப் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் என்ன இருக்கும், அந்த ஷாப் இருக்கும். ஸோ நம்ம அந்த மென்ஷன் பண்ணிட்டோம், நீங்கள் இந்த கார்னரில் அந்த எண்டில் என்ன இருக்கும், அந்த ஷாப் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ். நான் வந்து வாசப்படியில் நின்றுட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து கரெக்டாக என்னோட பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அட் அப்படின்ற யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெயிட்டிங் அப்படின்னா அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அட் அப்படின்றது ஒரு ப்ராக்ரஸ் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இன்னொன்று பாருங்கள், ஸ்டாண்டிங் அட், நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஸோ அங்கே ஒரு ஆக்டிவிட்டி வந்து இங்கே நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன். இன் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் க்ளோஸ்டு ஏரியாஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸாக இருக்கும். அந்த க்ளோஸ்டு ஏரியா வந்து சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பாக்ஸாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், இல்லை டைரக்ஷன் வந்து நார்த்து சவுத். இது மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸ்க்கு போகிறேன், இந்த பிளேஸ்லேருந்தே இங்கே மூவ் ஆகிறேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர்ஸ் தான் சொன்னோம் இல்லையா? ஸோ பாக்ஸ் மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு பெரிய கண்டெய்னராக இருக்கலாம், இல்லை ஷாப்ஸாக இருக்கலாம். ஃபீல்டுன்னு பார்க்கும்போது பிட்வீன் த லிமிட்ஸ். ஸோ அது ரொம்ப பெரிய ஃபீல்டாக இல்லாமல் ஒரு சின்ன சின்ன லிமிட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளே கிரவுண்ட், பார்க், இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட்டர் சோர்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்னா இன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெல், லேக், சி, இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து இன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹாவ் ஏ மீட்டிங் இன் நியூயார்க். எனக்கு வந்து நியூயார்க்கில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நியூயார்க் அப்படின்றது ஒரு பெரிய பிளேஸ் தான், ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ் தான் இல்லையா? ஸோ நான் அதனால் அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பிளேஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆனாலும் அது என்னென்னா ஒரு க்ளோஸ்டு ஏரியா தான். அதனால் நான் வந்து அது இங்கே வந்து இன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் ஏ பிக் இன் மை வாலெட். நான் என்னோட வாலெட்டில் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். ஸோ வாலெட் அப்படின்றது ஒரு சின்ன பர்ஸ் தான். அந்த பர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு என்க்ளோஸ்டு ஏரியா தான். நெக்ஸ்ட் ஒன், மை ஃபோன் இஸ் இன் மை பேக். ஸோ பேக் அப்படின்னு பேகுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்க்குள்ளே என்னோட என்ன இருக்குது, என்னோட ஃபோன் இருக்குது அப்படின்றத வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்காக இன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஆன் வந்து பிளேஸில் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஃபோக்கஸ் ஆன் ரியலி ஆன் த டாப். ஸோ ரியலி ஆன் த டாப்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட திங்ஸோ இல்லை ஒரு பர்சனோ எங்கே இருக்காங்கன்னா இந்த ஒரு சர்ஃபேஸ்க்கு மேலே தான் இருக்காங்க. கண்டிப்பாக கீழேயோ இல்லை சென்டர்லேயோ இல்லை, சர்ஃபேஸ்க்கு மேலே நடக்கிறத பற்றி பேசுகிறது தான் ஆன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? என் லேப்டாப் இஸ் ஆன் மை டேபிள். ஸோ நம்ம என்னோட லேப்டாப் வந்து டேபிள் மேலே இருக்குது. ஸோ டேபிள் மேலே இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டெஸ்க் அப்படின்றது ஒரு சர்ஃபேஸ் திங்ஸ் தான். த பேர்ட் சிட்டிங் ஆன் த ரூஃப். த பேர்ட் வந்து எங்கே சிட் பண்ணியிருக்குன்னா ஒரு ரூஃப் மேலே சிட் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் வந்து ஆன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போரேஷன். ஸோ டிரான்ஸ்போரேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போதும் இல்லை டைரக்ஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போதும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போரேஷன் பாருங்கள், இன், ஆன். ஸோ இந்த டவுட் எனக்கே நிறைய தடவை வரும். நிறைய தடவை நான் பஸ்ஸில் இருக்கும்போதெல்லாம் இன் யூஸ் பண்ணணுமா ஆன் யூஸ் பண்ணணுமா இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய வரும். பட் இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கிளியர் ஆகலாம், ஏன்னா நானும் கிளியர் ஆகிட்டேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன் அப்படின்றது எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெஹிக்கிள்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், எ கார் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம காருக்குள்ளே ஈஸியாக வாக் பண்ண முடியாது, ஓட முடியாது, நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வெஹிக்கிள்க்கெலாம் நம்ம இன் யூஸ் பண்ணணும். இதுவே
ஆன் எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எ ட்ரெயின், எ பிளைன், எ ஷிப். ஸோ ட்ரெயின்லலாம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாறி உட்காரலாம், நமக்கு வேணும்னா ரொம்ப வசதியாக கால் நீட்டி போட்டு கூட தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய வசதிகள் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய வாகனங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஆன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் நம்ம ரியலி டாப்பில் தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பைசைக்கிளை நம்ம கீழே உட்காந்து ஓட்ட முடியாது. கண்டிப்பாக நம்ம அந்த சீட் மேலே தான் ஏறி உட்காந்து ஓட்டுவோம் இல்லையா? ஸோ பைசைக்கிளுக்கு நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பைக்லேயும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், மேலே உட்காந்து தான் ஓட்ட போகிறோம். ரியலி டாப், நமக்கு மேலே யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அது என்க்ளோஸ்டு பிளேஸும் கிடையாது. ஸோ பைக்குக்கும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். ஹார்ஸ், இந்த மாதிரி ரியலி டாப்பில் நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணுற விஷயங்களுக்கும் நம்ம ஆன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, டைரக்ஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது. ஸோ டைரக்ஷன்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்றதுக்கு நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதில் அதிகமாக யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு, டுவர்ட்ஸ், அட், அப், அப் டு, இன்டு, ஆஃப், ஃபார், ஃப்ரம், அகைன்ஸ்ட், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டு. ஐ எம் கோயிங் டு பேங்காக், டெஸ்டினேஷன் பிளேஸ். இங்கே கோயிங் டு பேங்காக் அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா என்னோட டெஸ்டினேஷன், நான் வந்து பேங்காக் போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? டுவர்ட்ஸ் அப்படின்னா ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் பேங்காக், நான் பேங்காக்கை நோக்கி போயிட்டு இருக்கேன். அதாவது நான் பேங்காக் போகிறேன் அப்படின்றதுக்கும் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ மூவர்ஸ், நான் வந்து பேங்காக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கேன், அதாவது நான் ஒரு மூவிங் ஸ்டேஜ்லேயே இருக்கேன் அப்படின்றதுக்கு தான். பாருங்க, அட். ஐ த்ரோ எ பால் அட் ஹர். இங்க அட் அப்படின்றது எய்மிங், அதாவது அவங்கள அடிக்கிறதுன்னு அர்த்தம். இதுவே ஐ த்ரோ எ பால் டு ஹர் அப்படின்னா நானும் அவளும் பால் விளையாண்டுட்டு இருக்கும் போது பால் அவள்கிட்ட பிடிக்கிறதுக்காக நான் தூக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு, ஐ த்ரோ எ பால் அட் ஹர், நான் வந்து அவளை அடிக்கணும், அவளை வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் என்ன பண்ணேன், பாலை தூக்கி போட்டேன். ஸோ இது வந்து ஒரு எய்ம் பண்ணி அவங்கள ஹிட் பண்றதுக்காக நம்ம போடுறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அப். ஹி ரேன் அப் த ஸ்டைர்ஸ். ரேன் அப்னா மேலே, ஓகேவா? அவங்க வந்து படி மேலே ஓடுனாங்க அப்படின்றது. அப் டு, கோ அப் டு த கவுண்டர் அண்ட் ஆஸ்க். ஸோ கவுண்டரை நோக்கி கவுண்டர் நோக்கி போயிட்டு அவங்க கிட்ட கேளு அப்படின்னு சொல்றது. இன் டு, ஸோ மார்க் காட் இன் டு த கார். காட் இன் டு தனா ஒரு விஷயத்துலேருந்து ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறது. ஆஃப், ஹி ஃபெல் ஆஃப் ஹிஸ் பைக் அண்ட் காட் ஹர்ட். ஆஃப் அப்படின்னா கீழே விடுறது. ஸோ இல்லை அதுலேருந்து ஸ்கிட் ஆகிறது. ஹீ ஃபெல் ஆஃப் ஹிஸ் பைக் அண்ட் காட் ஹர்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார். ஷீ லீவ்ஸ் ஃபார் ஆஃபீஸ் அட் 9 AM. ஸோ ஆஃப் எங்கே நம்ம ஃபார் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா பிகினிங் ஆஃப் த மூமெண்ட். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நான் ஆஃபீஸ்க்கு போக நான் ரெடி ஆகிட்டேன் ஸோ அப்படின்னு சொல்கிறது தான். ஷீ லீவ்ஸ் ஃபார் ஆஃபீஸ் அட் 9 AM. ஃப்ரம், த விண்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த நார்த். ஸோ ஃப்ரம் அப்படின்னா எங்கேருந்து வருது. ஸோ அது எங்கேருந்து வருது அப்படின்றது அந்த டைரக்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அகைன்ஸ்ட், ஹி வாஸ் ரைசிங் ஹிஸ் வாய்ஸ் அகைன்ஸ்ட் ஹிஸ் ப்ரொஃபஸர். ஸோ அகைன்ஸ்ட்னா ஆப்போசிட்டா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ரிப்போசிஷன் அட் லொக்கேஷன், ப்ரிப்போசிஷன் இன் லொக்கேஷன். லொக்கேஷன்ஸ்க்கு வரும்போது நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபைனல். ஃபர்ஸ்ட் ஒன், இன் எங்கெங்கெல்லாம் வரும், சிட்டிஸ், கண்ட்ரீஸ், நெய்பர்ஹுட், டைரக்ஷன்ஸ். ஆன், ஸ்ட்ரீட்ஸ், ரோட்ஸ். அட், ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த ப்ரிப்போசிஷன்ஸ் வச்சு நம்ம இதை வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ சிட்டிஸ் அப்படின்றது ஒரு பெரிய லேண்டு தான், பட் ஆனால் அது என்ன, ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ் தான். ஸோ அங்கே இன் வரும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். கண்ட்ரீஸுமே ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ் தான். நெய்பர்ஹுட்னா என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பிளேஸுமே என்னவாக தான் இருக்கும், ஒரு கண்டிப்பாக என்க்ளோஸ்டு தான். ஸோ டைரக்ஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது. ஸோ அந்த இங்கேருந்து நான் இங்கே போகிறேன் அப்படின்னும் போது ஸோ இதுவுமே என்னன்னா ஒரு என்க்ளோஸ்டு தானே. ஸோ இது மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன். ஆன் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு ஸ்ட்ரீட்ஸ் இல்லையா? ஸோ ஸ்ட்ரீட் மேலே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட அட்ரஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டிருப்போம். ஸோ இதுவுமே ஒரு ஆன், ஒரு நம்ம சர்ஃபேஸ் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் தான். ரோட்ஸ், இதுதான் ரோட்னா இங்கே நம்ம ஹோம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு சர்ஃபேஸ் தான். ஸோ இங்கே நமக்கு ஆன் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துட்டோம். அட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் வரும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அட் யூஸ் பண்ணுவோம். அதே சேம் தான் இங்கே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அட்ரஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அட் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி வேறு எந்த ஒரு பிளேஸ் லொக்கேஷனுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறதில்ல, அட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், மை சிஸ்டர் இஸ் இன் பாரிஸ். என்னோட சிஸ்டர் எங்கே இருக்காங்க, பாரிஸில் இருக்காங்க. பாரிஸ் அப்படின்றது ஒரு கண்ட்ரி இல்லையா? ஸோ கண்ட்ரிக்கு என்ன வரும்னு சொன்னேன், இன். நெக்ஸ்ட் ஒன், ஐ யூஸ்டு டு லிவ்
ஆன் காந்தி ரோடு. இங்கே ரோடு அப்படின்றது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரோடு அப்படின்னும் போது சர்ஃபேஸ் அப்படின்னா ஆன் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஐ லிவ் அட் 15 காந்தி ரோடு இந்திரா நகர். ஸோ நான் இதை விட டீட்டெயிலாக என்னோட அட்ரஸ் என்ன பண்ண முடியாது, நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க முடியாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே கொடுத்துட்டதுனால நான் இங்கே என்ன போட்டுட்டேன், அட் போட்டுட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் தே பாத் எ ஹவுஸ் இன் எ பியூட்டிஃபுல் நெய்பர்ஹுட். ஸோ அவங்க வந்து ஒரு நெய்பர்ஹுட்டுக்கு பக்கத்தில் அதே மாதிரி ஒரு அழகான வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன வரும், இன். ஓகேவா. இவ்வளோதான் காய்ஸ். ப்ரிப்போசிஷன்னா என்ன, அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து அதனோட டைப்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் உட்காந்து மெமரி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம படிக்கிற புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ நம்ம இதை வந்து கவனிச்சிட்டே வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.